ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் சாரதாம்மாவுக்கு செம்ம கோவம் வந்து உதலவா நன்னு உதலவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாட்டியாக பிடிச்சி வறுத்தெடுக்க நான் ஓடவா நல்லா ஓடவான்னு ரியாக்ஷன் வேறு மாதிரி நடுங்குது பாட்டிக்கு. இந்த பல்லு போன பாட்டி ஏமா இவ்வளோ பாடா படுத்துற அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் விடுறாங்க. எப்பா நீ அப்படிலாம் லேசாக நினச்சிடாத, ஓம் புள்ள தானே ஓம் புள்ள தானே ஓம் புள்ள தானேன்னு சொல்லிட்டு 100 தடவை சொல்லி காமிச்சு இதுக்கு தான் அவர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாரோ அங்கே 5 குடும்பத்தை வச்சுக்குவாரோன்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னான்னு கிளிக்கிறாங்க. ரியாக்ஷனை இமேஜின் பண்ணி பார்த்தாங்க. வனரோசா புள்ளே நல்லா வளர்த்து வச்சிருக்க, இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு பாட்டியோட ரியாக்ஷனு. ஐயோ இவ்வளோ போய் என் பிள்ளைக்கு கட்டு கொடுத்துருமேன்னு அப்படியே அப்பாவி மாதிரியே பார்க்குறாங்க. கடைசியில் என் புள்ள அப்படின்னு சொல்ல வந்தால் வாயை திறந்தீங்க அவ்வளோதான், வாயை திறந்தீங்க அவ்வளோதான்ட்டாங்க. திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீ, திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீ அப்படின்னு ஹை பிபி ஆன நம்ம சாரதாமாவை ரொம்ப அமைதிப்படுத்துகிறாங்க. ஆனால் கேட்கவே இல்லைங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்தவங்க ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு திடீர்னு பார்த்தா அதாவது ஃபோட்டோ தூக்கி போட்டு உடைக்கிறதானே, இந்த மனுஷன் இப்படி பாடா படுத்தினாரு, இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சாங்க. காரில் வரும்போது தான் யாரோ என் புருஷன் தான், என் புருஷன் மாதிரி வருமா, என் புருஷன் எனக்கு மட்டும்தான் பாட்டெல்லாம் பண்ணாங்க, இப்போ பார்த்தா இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம காவேரி ஒரு பக்கம் மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. எங்கள் அப்பா எங்களை இப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படி பார்த்துட்டாங்கன்னு மலரும் நினைவுகள் நினச்சி பார்க்குறாங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பாட்டை போட்டுட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் உடஞ்சி போய் உட்காந்துருக்க 2 மருமகனுங்களும் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி அழுகிறத தாங்க முடியாத நம்ம விஜய் இதுமா பார்த்துக்கலாம், ஆனால் எல்லாம் இப்போதைக்கு நம்ம கையை மீறி போயிடுச்சு, எதையுமே நம்மளால சரி பண்ண முடியாதுன்னு சொல்ல அப்படி நீ சொல்லக்கூடாது, நீ ஏன் அப்படியா சொல்கிற, அப்படி நீ சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகியாக மாறிட்டாங்க. இது சலங்கையை திருடி வச்ச கதையை அல்ல போயிடுச்சு, ஒன்ட்ட போய் நான் சொல்ல வந்தேனேங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சாங்க. என்னடா இது திடீர்னு பார்த்தா அண்ணியனா இருக்கா, திடீர்னு பார்த்தா அம்பியா மாறா, என்னடா இது யாரா இவ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம விஜயோட ரியாக்ஷன். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டில்